ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திருப்பதி பயணம் போயிருக்கும்போது கீழ்த்திருப்பதியில் ஏபிஎஸ்ஆர்டிசி நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போயிட்டு வந்திருந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திருப்பதியோட மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கே இருந்து தான் இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. விஷ்ணு நிவாசத்துலேயும் நாம் ஏறிக்கிடலாம். அங்கேயும் ஒரு கவுண்டர் இருக்கும். விஷ்ணு நிவாசம் உள்ளே ஏறும் பொழுது இருக்கிற கவுண்டரில் போய் கேட்டோம்னா லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசம் உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் நம்ம திரும்பினோம்னா இதற்கான கவுண்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு புக் ஸ்டால் பார்ப்பீங்க. அந்த புக் ஸ்டால் பக்கத்துலேயே ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் தான் டிக்கெட் எடுத்துக்கணும். இதில் இன்சைட் திருப்பதி அவுட் சைட் திருப்பதின்னு சொல்லிட்டு 2 டூர் பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்சைட் திருப்பதி. ஒருத்தருக்கு 200 ரூபா கட்டணம். நான் ஏசி பஸ் வரும். இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கிக்கிடணும். 6 கோவில்கள் சுற்றி காமிப்போம்னு சொல்லி அதோட டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. வேறு எதுவும் நமக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் இங்கேயே கேட்டுக்கலாம். குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருக்கோம்னா நமக்காகவே தனியாக கூட ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம கேட்கக்கூடிய கோவில்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு ஏற்ற கட்டணமும் வாங்கிப்பாங்க. அந்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நாம் வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் காலையில் 7:30 மணிக்கெலாம் இந்த பஸ் வந்து நின்றுது. கரெக்டாக 7:50 8 மணிக்கெலாம் பஸ் கிளம்புது. அதனால் நம்ம முன்னாடியே ஒரு 6 மணிக்கெலாம் நான் சொல்லி வச்சுட்டேன். அதனால் கரெக்டாக ஒரு 7:45க்கு கண்டக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். பஸ் வந்துடுச்சு வாங்கன்னு சொல்லிவிட்டு. நான் சாப்பிட்டுட்டு வந்துடலாமா, காலை டிஃபன் முடிக்கலாமான்னு கேட்டதுக்கு இல்லை, டைமில் நாங்கள் எடுத்துருவோம், போகிற வழியில் பிரசாதம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் யார் முதல்ல டிக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்கள முன்னாடியும் அடுத்தடுத்து டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு பின்னாடியும் நம்பர் அலாட் பண்ணிடுறாங்க. அந்த நம்பர் படி தான் நாம் பஸ்ஸில் உட்காரணும். பஸ் உள்ளர இன்டீரியர் நல்லா இருக்குது. குஷன் சீட் தான், உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜை கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா 1993 நான் இந்த டூர் பேக்கேஜில் போகும்போது 6 ரூபா கட்டணத்தில் 9 கோவில்கள் அழைச்சிட்டு போனாங்க. இப்போ 200 ரூபா கட்டணத்தில் 6 கோவில்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸ்ரீனிவாசத்தில் ஏறின பின்னாடி இந்த வண்டி நேராக விஷ்ணு நிவாசம் போயிடுது. விஷ்ணு நிவாசம் கவுண்டரில் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களையும் ஏற்றிக்கிட்டு வண்டி நேராக முதல்ல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு வந்துடுது. நான் போனது வியாழக்கிழமை. பெரிய அளவில் கூட்டம் இல்லாத காரணத்தினால இலவச தரிசன வழியாகவே எங்களை கோவில் உள்ளர அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் கோவில் உள்ளர போனோம்னா இலவச தரிசனுக்கு தனி கியூ இருக்கும். 50 ரூபாய்க்கு தனி கியூ இருக்கும். 200 ரூபாய் கட்டணத்தில் தனி கியூ இருக்கும். கோவில் உள்ளர போய் அம்மன் தரிசனம் பார்க்கறதுக்கு 50 ரூபா கட்டண கியூ வழியாக நம்மளை அனுப்புகிறாங்க. பத்மாவதி தாயார் தரிசனத்தை கொஞ்சம் வேகமாகவே பார்த்துட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வெளியில் வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு நானும் என்னுடைய நண்பரும் போயிட்டு வந்தோம். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணர் கோவில் அப்போது அடைச்சிருந்தது. வேகமாக நாங்கள் பஸ்ஸுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த பின்னாடி தான் மற்ற பேசஞ்சர்லாம் வந்தாங்க. அடுத்ததாக இந்த வண்டி நேராக பெருமாளுடைய வளர்ப்பு தாயாரான வகுல மாதா தேவி கோவிலுக்கு அழைச்சிட்டு போகுது. வகுல மாதா தேவிங்கிறது பெருமாளுடைய வளர்ப்பு தாய். இவங்களுக்கு போன வருஷம்தான் கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் நடத்தியிருந்தாங்க. ஒரு சின்ன மலை மேலே இந்த அம்மன் இருப்பாங்க. இந்த அம்மாவை பார்க்கறது நமக்கு பெரிய புண்ணியம். இந்த வகுல மாதா தேவி பற்றிய டீட்டெயில்டு வீடியோ அடுத்ததாக நம்ம சாகிமா உலக் சேனலில் வர இருக்குது. அடுத்ததாக தொண்டவாடாவில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இங்கே பெரிய அளவில் கூட்டம் இருக்காது. நம்ம போகக்கூடிய எல்லா கோவில்களையுமே பிரசாதம் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துட்ருப்பாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே காலையில் டிஃபன் நாங்கள் சாப்பிடலைனாலும் ஒவ்வொரு கோவிலையும் கொடுத்த அந்த பிரசாதங்களே எங்களுக்கு வயிறு நம்பிடுச்சு. 4வதாக நம்மளை ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. நம்ம வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆக வேண்டி இருந்தாலோ குழந்தை பிறக்க வேண்டி இருந்தாலோ இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கூட்டம் இருந்தது. எங்களை அந்த வரிசையில் முன்னாடி போகக்கூடிய இடத்துல கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. கோவிலை சுற்றி பெரிய அளவில் க்யூ இருந்தது. உள்ளே கல்யாண உற்சவம் நடந்துட்டு இருந்த காரணத்தினால வெளியில் பெரிய க்யூ இருந்தது. ஆனால் இந்த பஸ்ஸில் ஏபிஎஸ்ஆர்டிசியோட லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் இன்சைட் திருப்பதி அந்த பேக்கேஜில் வந்தக்கூடிய பக்தர்களை மட்டும் கேட்டு பக்கத்தில் நிப்பாட்டிட்டாங்க. உள்ளர கல்யாண உற்சவம் முடிஞ்ச உடனே நம்மளை உள்ள அனுப்பி சுவாமி தரிசனம் பார்க்க வச்சாங்க. அதனால் உள்ளே போகும்போது கூட்டம் இல்லை. 5வதாக திருப்பதி நந்தி சர்க்கிளில் அமைஞ்சிருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் சுவாமி கோவிலில் அழைச்சிட்டு போய்
சிறப்பு தரிசனம் வழியாக கபிலேஸ்வரர் சுவாமி தரிசனம் காட்டுவாங்க. முக்கியமாக ஒவ்வொரு கோவிலுக்கு போகும் முன்னாடியும் பஸ்ஸில் நம்ம கூடிய வரக்கூடிய கைடானவர் தமிழில், தெலுங்கில், ஹிந்தியில், வேறு ஏதாவது லாங்குவேஜ் பீப்புள் பஸ்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க லாங்குவேஜுக்கு தகுந்தபடி அந்தந்த கோவில்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெலுங்கில் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, தமிழில் கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஹிந்தின்னு வரும்போது ரொம்ப ஷார்ட் ஆகிடுறாரு எக்ஸ்பிளைன் பண்ணுறத. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண டூர் ஆனது இந்த 5வது கோவில் முடிச்சுட்டு வரும்போது பகல் 12 மணி ஆயிடுச்சு. அதாவது தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பகல் 12 மணி ஆயிடுச்சு. கபிலேஸ்வரர் சுவாமி கோவிலில் அபயகஸ்த ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். அந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்தில் அன்னப்பிரசாதம் அப்போ தான் வழங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. கடைசியாக நம்மளை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் இறக்கி விட்ருவாங்க. அந்த விஷ்ணு நிவாசத்துக்கு ஆப்போசிட்டில் தான் கோவிந்தராஜ சுவாமி கோவில் இருக்குது. அதனால் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு, இங்கே இறங்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. பஸ் டிக்கெட், அதாவது அந்த 200 ரூபாய் டூர் பேக்கேஜ் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டுட்டு போய் நம்ம கோவிந்தராஜ சாமி கோவிலில் கட்டண தரிசன வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்பொழுதும் நம்ம கையில் லக்கேஜஸ் இருந்தாலும் சரி, செல்ஃபோன் இருந்தாலும் சரி, அந்த பஸ்லேயே விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா டிரைவர் கவனமாக பார்த்துப்பார், காணா போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் கடைசியாக விஷ்ணு நிவாசத்தில் நாம் இறங்கும் பொழுது நம்ம லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இறங்கிடலாம். 6 கோவில்கள் பார்த்து முடித்த உடனே இன்சைட் திருப்பதி லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் முடிஞ்சிடும். அடுத்த வாட்டி போகும்போது அவுட் சைட் திருப்பதி லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போய் அதை எக்ஸ்பிளைன் வீடியோவாக நம்ம சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புளாக ஒரு 10-15 பேருக்கு மேலே போகிறதா இருந்தால் முன்னாடியே ஃபோன் பண்ணி ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு பஸ்ஸோ இல்லை வேனோ அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன கோவில் பார்க்கணுமோ, அதாவது இன்சைட் திருப்பதி, அவுட் சைட் திருப்பதின்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேக்கேஜ் டூருக்கு நமக்கு ஒரு கைடையும் கூட அனுப்பி விட்ருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் கீழ் திருப்பதியில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.